ஒருங்கிணைந்த பண்ணையம் அதிக லாபம் தரும் சிறந்த வழியாகும். பயிர்களோடு கால்நடை வளர்ப்பும் இணைத்துச் செய்வதே இதன் சிறப்பு. இனி புனல்வாசல் கிராம பயிற்சியை பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கங்க. நாங்கள் வேளாண்மை துறை ஆத்மா திட்டத்திலிருந்து ஒரு சிறிய செயல் விளக்கம் காட்டுறதுக்கோசரம் வந்திருக்கோம் புனல்வாசல் கிராமத்தில். இப்போ துணை வேளாண்மை அலுவலர் இந்த செயல் விளக்கம் பற்றி உங்களுக்கு விரிவாக சொல்லுவார். அனைவருக்கும் வணக்கம். சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டாரம் புனல்வாசல் கிராமம். இது நம்ம இப்போது மக்காச்சோளம் பயிர் தான் நம்மளுடைய முக்கியமான ஒரு பயிராக இருக்குது. நிறைய சாகுபடி பண்ணிகிட்ருக்குறோம். அதில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மக்காச்சோளம் பயிரை பாதிக்கக்கூடிய படைப்புழுவை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு ஒரு முறையை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதனுடைய பலன் என்ன அப்படின்னு முதல்ல பார்த்துக்கோம். பூச்சியினுடைய கண்காணிப்பை தெரிஞ்சுக்கலாம். இந்த இனக்கவர்ச்சி பொறி அப்படிங்கிற இந்த பொறியை வைக்கிறதன் மூலம் ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது ஒரு 5க்கு குறையாமல் வைக்கணும். எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இது எப்படி செயல்படுதுங்கிறத முதல்ல பார்ப்போம். இது ஒரு மிகச்சிறிய அமைப்பு தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஒரு புனல் வடிவ அமைப்பு. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நீளமான ஒரு பிளாஸ்டிக் பேப்பர், அடியில் ஓப்பனாக இருக்கும். நம்ம மடித்து விட்டுட்டு ரப்பர் பேண்ட் போட்டுக்கணும். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மூடியில் ஒரு சிறிய துளை ஒன்று இருக்குது. இந்த லூர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா பெண் பூச்சியினுடைய வாசனை மட்டும் இதில் அடிக்கும். இதை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிறிய கேப்சியூல் மாதிரி இருக்கும், சின்ன ஒரு மாத்திரை மாதிரி தான் இருக்கும். இதை இதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன அமைப்பில் சொறி விட்டுறணும். அவ்வளோதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. இதில் சொறி விட்டுட்டு இதை செட் பண்ணிடுறோம். இதை என்ன உயரத்தில் வைக்கணும் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பயிரினுடைய உயரத்தை விட ஒரு அடி உயரத்தில் இந்த புனல் அமைப்பு இருக்கிற மாதிரி வைக்கணும். அவ்வளோதான். இப்போ பயிர் வளர்ந்துருச்சு அப்படின்னாக்கா நம்ம இதை என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் உயரமான இடத்துல. ஏன்னா எதுக்காக அப்படி வைக்கிறாங்கன்னா, இந்த பாலாமிவமோட அந்த பூச்சி, அந்து பூச்சி எங்கன்னா அந்த பயிரினுடைய ஒரு அடி உயரத்துக்கு மேலே தான் கொஞ்சம் பறக்க ஆரம்பிக்கும், நிறைய பறக்கும். அதுக்காக அந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறது. இதை அப்படியே கட்டிடலாம், அவ்வளோதான். பூச்சிகள் சாயந்தர நேரத்தில் இந்த ஆப்போசிட் ஜெண்டர் இந்த பூச்சி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கே வரும். உள்ளார இடித்து இந்த அமைப்புக்குள்ளார விழுந்துடும், இந்த கவருக்குள்ளார விழுந்துடும். நம்ம தினம் காலையில் போய் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பூச்சியை நசுக்கி விட்டுட்டு இதை திறந்து விட்டுணும். திறந்து விட்டா கீழே கொட்டிடும். அவ்வளோதான். நம்ம தாய் பூச்சியை நம்ம ஒரு கொண்டுட்டோம் அப்படின்னோம்னா, ஒரு தாய் பூச்சி ஒரு 1000லேருந்து 2000 வரைக்கும் முட்டை வைக்க. அதில் பாதி பொறிஞ்சு வெளியே வந்தாலும் அந்த புழு அந்த ஸ்டேஜ் தான் நம்மளுக்கு பாதிப்பை அதிகமாக கொடுக்கறது நம்ம பயிருக்கு எப்பவுமே. நம்ம தாய் அந்த பூச்சியாவே நம்ம கொண்டுட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு முட்டை வைக்கிற விஷயமும் நடக்காது, புழுவும் வெளியே வராது. அதனால இன்டைரக்டா நம்ம பூச்சிகளை நம்ம என்ன பண்ண முடியும், கட்டுப்படுத்த முடியும். இது செலவு ரொம்ப கம்மி, இயற்கை சுற்றுச்சூழலுக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கும். பூச்சிக்கொல்லியே நம்ம தேவையில்லாமல் தொட வேண்டியதில்லை. ரொம்ப நன்றி. எல்லாரும் பயன்படுத்தணும்னு கேட்டுக்கொள்கிறேன்.